இருக்குடா அம்மா. அதாவது முதல் ஒரு விஷயம் நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதாவது நம்ம கிட்ட தனம் இருந்தால்தான் மற்ற வேலைகளை நம்ம பார்க்க முடியும். பணம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வருமானம் அதிகமானாதான், விரயம் இல்லாம இருந்தாதான். இப்போ நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த 1,00,000த்துக்கும் எனக்கு விரயமாவே ஒவ்வொரு மாதமும் வந்தா நான் 10 ரூபாய் எடுத்து வச்சு ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. கரெக்ட் தான். அப்ப விரயமாக கூட இதற்கு சித்தர்கள் முறையில பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய சுரக்குடுவை. இந்த சுரக்குடுவையில பாத்தீங்க அப்படின்னா எந்த பொருளை வச்சாலும் கெடாதுமா. ஓ, சுரக்குடுவைக்கு அவ்வளவு ஒரு தன்மை நம்ம கொடுக்குறோம். இத நம்மளே உங்ககிட்டே வாங்கிக்கலாம். இல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், இது வரை கொடுத்துட்டு இருக்கீங்களா? இது எதுக்காக அப்படின்னா இதுல அவங்க காசு எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். இப்போ எனக்கு இன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு போறேன், அன்னாடம் வேலை பார்த்தாதான் எனக்கு கூலி. நான் வேலைக்கு போறேன், என்னுடைய வருமானம் 500 ரூபாய், தாராளமா ஒரு 50 ரூபாய் அதுல போட்டா இது என்ன ஆகும்னா சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதாவது சொர்ணத்தை வாங்க முடியாம தவிக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெரிய விஷயம்தான். இப்போ யாருக்காவது வேணும்னா இங்க வாங்கிக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டாம்மா. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது 4000 ரூபாய் தான் இருந்தது ஒரு பவுனு. இப்போ 1.25 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு தங்கத்தை ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. நிறைய பேருக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு, எல்லா பெண்களுக்குமே ஆசை இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? ஏதாவது ஒரு நல்ல ஒரு பரிகாரம், நல்ல ஒரு வழிகள் சொல்லுங்கம்மா. இருக்குடா அம்மா. அதாவது முதல் ஒரு விஷயம் நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதாவது நம்ம கிட்ட தனம் இருந்தால்தான் மற்ற வேலைகளை நம்ம பார்க்க முடியும். பணம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வருமானம் அதிகமானாதான், விரயம் இல்லாம இருந்தாதான். இப்போ நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இந்த 1,00,000த்துக்கும் எனக்கு விரயமாவே ஒவ்வொரு மாதமும் வந்தா நான் 10 ரூபாய் எடுத்து வச்சு ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. கரெக்ட் தான். அப்ப விரயமாக கூடாது. விரயம்ங்கிறது உடல் ரீதியான ரோகமா இருக்கலாம். ரெண்டாவது வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் பழுதடையலாம். இல்ல ஏதோ ஒரு வகையில நம்ம விரயத்தை நிறைய பேருக்கு. ஆமா, பணம் வந்த உடனே ஏதாவது ஒண்ணு ரிப்பேர் ஆயிடும். ஆமா, ஏதோ ஒண்ணு வாங்கணும், நகை வாங்கணும்னு கூட வச்சிருப்பாங்க. எதிர்பாராத செலவுகள், மாதிரி விஷயங்கள். இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரு 10 சவர நகையை போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ண முடியுமான்னா வாய்ப்பே இல்ல. நடுத்தர குடும்பமே திணறும். ஆமா, இது அடிமட்டத்துல இருக்கிறவங்க ஒரு குண்டுமணி வாங்கினா அவங்களுடைய ஒரு மாச சம்பளத்தை எடுத்து வச்சாதான் அந்த குண்டுமணியை கூட வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இதற்கு சித்தர்கள் முறையில பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய சுரக்குடுவை. இந்த சுரக்குடுவையில பாத்தீங்க அப்படின்னா எந்த பொருளை வச்சாலும் கெடாதுமா. ஓ, சுரக்குடுவைக்கு அவ்வளவு ஒரு தன்மை. சுரக்குடுவைனா என்னமா அது? அதாவது சுரக்காய் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த சுரக்காயை பதப்படுத்தக்கூடியதான் சுரக்குடுவை. சுரக்குடுவையில தேன் வச்சுட்டா ஒரு 500 ஆண்டு ஆனா கூட அந்த தேன் கெடாது. ஓ, அதே நேரம் அதுல தண்ணிய வச்சு குடிச்சோம் அப்படின்னா அதனுடைய எனர்ஜியே வேற. இந்த சுரக்காயை மட்டுமே உணவாக எடுத்து சுரக்காயிலேயே தண்ணிய குடிச்சு வாழ்ந்தவர் தான் சுரக்காய் சித்தர். அப்படியா? ஓ, ரொம்ப அற்புதமான ஒரு மாமனிதர். அந்த சித்தருடைய தன்மை என்னன்னா அந்த சுரக்காய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா ஆகர்ஷண சக்தி உள்ளது சுரக்காய். அப்படிப்பட்ட சுரக்காய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அற்புதமான தன வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு. அந்த சுரக்காயில அந்த தனவசிய மூலிகையை போட்டு அதுல கோமதி சக்கரம், பச்சை கற்பூரம், கருப்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் சுருள் பட்டை, அதுக்கப்புறம் பார்த்தா மஞ்சாடி குரு, சிகப்பு குண்டுமணி, கருப்பு குண்டுமணி, வெள்ளை குண்டுமணி, ஐஸ்வர்ய கேட்டை சோழி, இதெல்லாம் போட்டு நம்ம கொடுக்குறோம். இத நம்மளே உங்ககிட்டே வாங்கிக்கலாம். இல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், இது வரை கொடுத்துட்டு இருக்கீங்களா? இது எதுக்காக அப்படின்னா இதுல அவங்க காசு எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். இப்போ எனக்கு இன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு போறேன், அன்னாடம் வேலை பார்த்தாதான் எனக்கு கூலி.
நான் வேலைக்கு போறேன், என்னுடைய வருமானம் 500 ரூபாய், தாராளமா ஒரு 50 ரூபாய் அதுல போட்டா இது என்ன ஆகும்னா 50 ரூபாய் குட்டி போடாது, இந்த 500 ரூபாய் உங்க வருமானம் 5000 ரூபாயா மாறும். ஆஹா, டபுளா ட்ரிபிளா. அப்போ அந்த 500 ரூபாய நீங்க தான் போட போறீங்க. அது பெருகிறது அப்படிங்கிறது உங்க கையால தான். அப்படிப்பட்ட அந்த தனவசியத்தை அந்த சொரக்குடுவை கொடுக்கும். அதுக்கு சப்போர்ட்டா அந்த மூலிகை இருக்கும். அப்போ நம்ம அதை சேர்க்கிறோம் அப்படின்னும் போது, வருமானம் பெருக பெருக சேர்க்கிறோம் போது, நம்மளால 1 கிராம்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்க போது கண்டிப்பாக அது வந்து பெருக ஆரம்பிக்கும். அதே நேரம் அந்த காயினை கூட அது வெள்ளியா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், அந்த சொரக்குடுவில போடணும். அது இன்னுமே அதை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்துக்காகவே நாங்க இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் பயனடையணும், அவங்களுக்கு அந்த தனவசியம் இருக்கணும். அந்த அதாவது வந்து ஒரு வியாபாரம் பண்றாங்க, வியாபாரத்துக்கு ரொட்டேஷனுக்கே பணம் இல்லாத எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அந்த வியாபாரம் பண்ணி அதுல வரக்கூடிய பணத்தை அந்த சொரக்குடுவில போட்டு அந்த பொருட்களை அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த வியாபாரத்துக்கு பொருள் வாங்க முடியாம தவிக்கிறவங்களுக்கு அந்த வேலையே இருக்காது. திருப்பி திருப்பி அது ரொட்டேஷனுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அதாவது வந்து சொரக்குடுவைக்கு இன்னொரு விஷயம், குபேரனுடைய வண்ணமாகப்பட்ட பச்சை வண்ணத்தை இது பண்ணிதான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அதுல வந்து அதாவது வந்து தன ஆகர்ஷணத்தை கொடுக்கக்கூடிய யந்திரத்தையும் அதுக்குள்ள வச்சிருவோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதாவது வந்து சொர்ணத்தை வாங்க முடியாம தவிக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெரிய விஷயம்தான். இப்போ யாருக்காவது வேணும்னா இங்க வாங்கிக்கலாம். பணம் இல்லை, நகை வரல, எனக்கு பணம் வேணும், கல்யாணம் பண்ணணும்னா நம்ம கிட்ட அந்த அந்த சொரக்குடுவை வாங்கிட்டாங்கன்னா உண்மையிலேயே அதுக்கு பேரு வந்து அதாவது வந்து ஐஸ்வர்ய குடுவன்னு சொல்லலாம், சொர்ண குடுவன்னு நாங்க பேரு வச்சிருக்கிறோம். சொரக்குடுவைக்கு நாங்க சொர்ண அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அந்த மூலிகை தான் அதுக்கு ரொம்ப வந்து ஒரு விசேஷம். அதான் நான் சொன்னனே, வந்து நம்ம போடக்கூடிய விஷயம் கூட்டி போடாது, ஆனா அதை வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய பெருக்கிக்கிட்டே இருக்கோம், வாங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தை கொடுக்கும். அதனால அந்த சொரக்குடுவியை இல்லத்துல வச்சு நான் சொன்ன முறையில பண்ணும்போது கண்டிப்பாக வருத்தப்படுறதுக்கு வேலை இல்லை. நம்ம வருமானங்களை பெருக்கிறதுக்கு உண்டான வழிகளை, இப்போ அம்மா எனக்கு முதல் வேலையே கிடையாது, நான் வந்து எந்த தொழிலும் இல்லாம இருக்கிறேன்னு சொல்றவங்க கூட முதல்ல அதை வாங்கி வச்சுட்டு ஒரு 101 ரூபாய் அதுக்குள்ள போட்டுட்டு உட்காந்து வேண்டுதலை வச்சுட்டாங்கன்னா அடுத்து வேலை கிடைச்சு அது 1000 போடக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. ஏன்னா தங்கம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஒரு காலத்துல நிறைய பேர் வாங்காம விட்டுருப்பாங்க, கம்மியா விலை இருந்தப்ப கூட சில பேரால வாங்க முடியல. பட் இன்னைக்கு எல்லாரும் யோசனை பண்றாங்க, ஏன்டா நம்ம தங்கம் வாங்காம போயிட்டோமே, நகை கிடைக்கலையே, தங்கத்தை வாங்க முடியலையேன்னு. பட் அவ்வளோ அழகா ஒரு பரிகாரத்தை சொன்னீங்க. எல்லாருமே வாங்கிடுவாங்க தங்கம். அந்த வாங்கறதுக்கு உண்டான வழிகள் சொன்னீங்க பாருங்க. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்மளாலையும் வாங்க முடியும். எவ்வளோ வேலை ஏறினா என்னங்க, நம்மளும் தங்கத்தை வாங்கலாம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து இந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அழகாக நோட் பண்ணிக்கோங்க, அந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.